ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செங்கீரை பொரியல். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நான் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கீரையை கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த கீரையை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல கீரை வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவி சேர்த்திருக்கேன். இந்தளவு நல்லா வதங்கின உடனே தேங்காய் சேர்த்துக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டான செங்கீரை பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சமைச்சு பாருங்கள்.